Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillah and alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillah. Dear brothers and sisters, welcome you back on behalf of Ilm Academy. So, in the last video, you have seen about food. What is meant by food? அப்புறம் அதோட functions என்ன அப்படின்றது எல்லாமே last video நீங்க பாத்தீங்க. So, in this video, we are going to see about nutrition and nutrients. ஸோ இந்த ஃபுட்டு நியூட்ரிஷன் ஹெல்த் இந்த லெசனோட டாபிக் அதுதான். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டட். இப்போ ஃபுட்டில் இருந்து தான் நமக்கு நியூட்ரிஷன் கிடைக்குது, நியூட்ரிஷன் இருந்தால் தான் ஹெல்த் கிடைக்கும். ஸோ இந்த தீஸ் த்ரீ ஆர் இன்டர் ரிலேட்டட். ஸோ ஃபுட்டை பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த நியூட்ரிஷன்னா என்ன, நியூட்ரியன்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். Okay, so nutrition அப்படின்றது is nothing but a process by which food is taken in and utilized by the body. அதாவது ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது அந்த ஃபுட்ல உள்ள நியூட்ரியன்ஸ், சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இஸ் யூட்டிலைஸ்டு பை தி பாடி ஃபார் சம் ஃபங்க்ஷன்ஸ். சில ஃபங்க்ஷன்ஸ், சில செயல்பாடுகள் செய்யறதுக்காக இந்த ஃபுட்ல உள்ள நியூட்ரியன்ஸை நம்ம உடம்பு எடுத்துக்குது தெரியுமா, அந்த ப்ராசஸ் பேர் தான் நியூட்ரிஷன். ஸோ ஹவு இட் இஸ் டேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி ஆர் ஈட்டிங், நம்ம சாப்பிட்றோம். தென் இந்த ஃபுட் இஸ் டைஜஸ்டட், செரிமானம் ஆகுது. நெக்ஸ்ட் இட் இஸ் அப்சார்ப்டு, அதாவது அந்த செரிமானம் ஆன அந்த நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்து எல்லாம் என்ன ஆகுது, நம்ம உடம்புல உள்ள செல்ஸ் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது, உறிஞ்சிக்குது. தென் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், தென் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா எந்த நியூட்ரியன்ஸ் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இட் இஸ் யூட்டிலைஸ்டு. ஸோ அந்த நியூட்ரியன்ஸை நம்ம பாடி யூஸ் பண்ணி எனர்ஜி கொடுக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஈட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் வந்து நீங்கள் உடனே சாப்பிட்ட உடனே தெம்பா ஓடுற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய ஆட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி அது நடக்குது? ஸோ இந்த ப்ராசஸ் தான். ஸோ குளுக்கோஸ் நீங்கள் குடிக்கிறீங்க, குளுக்கோஸ் இஸ் full of carbohydrate, it is one of the nutrient. So இந்த குடிக்கும் போது அது டைஜஸ்ட் ஆகுது, ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடுது. தென் உடம்புல அப்சர்வ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்? த்ரூ எனர்ஜி. அந்த எனர்ஜியை வந்து நம்ம எனர்ஜி கிடைக்கும் போது we are running or doing some work with full of energy. ஸோ இதுதான் வந்து நியூட்ரிஷன். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். நியூட்ரியன்ஸ் ஆர் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் present in food and are responsible for nourishing the body. நம்ம பாடிக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது எது மூலியமா கிடைக்குது? இந்த நியூட்ரியன்ஸ் மூலியமா தான் கிடைக்குது. நம்ம பாடிக்கு தேவையான புத்துணர்ச்சி எதுல இருந்து கிடைக்குது? இந்த நியூட்ரியன்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஸோ தீஸ் நியூட்ரியன்ஸ் ஆர் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எல்லாமே ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த நியூட்ரியன்ஸை வந்து ரெண்டா வந்து டிவைட் பண்றாங்க, ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்று மேக்ரோ நியூட்ரியன்ட், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசு. ஸோ வி நீட் இட் இன் அ லார்ஜ் அமௌண்ட். அதே மாதிரி வி ஹாவ் டு டேக் இட் இன் லார்ஜ் அமௌண்ட். நிறைய நம்ம சாப்பிடவும் செய்யணும், அதே மாதிரி நிறைய நம்ம பாடிக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ட்டை தான் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ட் சொல்றோம். மெயினா மேக்ரோ நியூட்ரியன்ட்டோட வேலை வந்து எனர்ஜி கொடுக்கறது. ஸோ இன்னொன்று மைக்ரோ நியூட்ரியன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலும் போதும், அதே மாதிரி நம்ம பாடிக்கு ஸ்மால் குவான்டிட்டி இருந்தா போதும். ஸோ திஸ் இஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியை வந்து ரெகுலேட் பண்றது, நம்ம பாடியில உள்ள ப்ராசஸை வந்து ரெகுலேட் பண்றது தான், சீர்படுத்துறது தான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோட முக்கியமான ஒர்க். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்ப்போம். ஓகே, ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணே தான் இருக்கு. ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இந்த மூணு தான் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்றோம். தீஸ் த்ரீ ஆஃப் த நியூட்ரியன்ட் வில் ப்ரொவைட் எனர்ஜி. இந்த மூணுமே நமக்கு எனர்ஜி தரும். பட் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் தான் ரொம்ப சீப்பான பிரைமரியான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நமக்கு பாடிக்கு கொடுக்கக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ் தான். இதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் நம்ம குடிக்கும் போது நமக்கு உடனடியாக எனர்ஜி கிடைக்குது. ஸோ குளுக்கோஸ் இஸ் அ கார்போஹைட்ரேட். ஸோ இட் இஸ் சீப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, கிலோ கேலோரிஸ்ல கால்குலேட் பண்றோம். ஓகே, தட் இஸ் கிலோ கேலோரிஸ். நெக்ஸ்ட் திங் வந்து, இப்போ கார்போஹைட்ரேட்டும்
ஒவ்வொரு நியூட்ரியன்ட் மேக்ரோ நியூட்ரியனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. இப்போ கார்போஹைட்ரேட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து எனர்ஜி ஈல்டிங். ஓகே, எனர்ஜி கொடுக்கும். தென் ஃபேட்டோட மெயின் ஃபங்க்ஷனும் எனர்ஜி கொடுக்குறது, ரிசர்வ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது இந்த ஃபேட்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம பாடி உடனே யூட்டிலைஸ் பண்ணிக்காது, பட் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் ஆர் பாடி. நம்ம பாடியில வந்து இந்த கொழுப்பு சத்து நிறைய இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதே தான் ஃபேட் வந்து மோஸ்ட்லி நம்ம பாடியில ஸ்டோர் ஆகிட்டு, இட் இஸ் ஏ ரிசர்வ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஸ்டோர் ஆகிட்டு நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம அந்த ஃபேட் வந்து நமக்கு எடுத்துக்கும். இந்த ப்ரோட்டீனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங். ஓகேவா, புரோட்டீனோட மெயின் ஃபங்க்ஷன் பாடி பில்டிங்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில எல்லாமே ப்ரோட்டீன் தான். நம்ம ஹேர் ப்ரோட்டீன், நம்மளோட நெயில் ப்ரோட்டீன். ஸோ நம்ம பாடியில ஒரு ஹார்மோன் சுரக்குதுன்னா அதுவும் ப்ரோட்டீன், ஒரு என்சைம் இருக்குன்னா அதுவும் ப்ரோட்டீன். நம்ம பாடியில முழுக்க முழுக்க ஃபுல்லா எல்லாமே எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நம்ம பாடி பில்டிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகுற ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் ஃபேட் வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கல, நீங்கள் வந்து ஒழுங்காக கார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்கறதுக்கு போயிடும். ஏன்னா எனர்ஜி தான் வந்து நமக்கு ஒரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ். ஸோ எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால ஒரு ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும், எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே கார்போஹைட்ரேட்டை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், தென் ப்ரோட்டீன், தென் ஃபேட். இந்த மாதிரியான ஒரு கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கிட்டா தான் அது அந்தந்த நியூட்ரியன்ட்டோட ஃபங்க்ஷனை அது கரெக்டாக பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் திங், இது வந்து ஜஸ்ட் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் என்னென்ன ஃபுட்டில் இருக்குன்ற ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த சேம். இப்போ வந்து கார்போஹைட்ரேட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2. அதாவது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா நம்ம பாடி கார்போஹைட்ரேட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படின்றத வச்சு திஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், தட் இஸ் அவைலபிள் கார்போஹைட்ரேட்ஸ் and the other is unavailable carbohydrate or dietary fiber. So இது ரெண்டு என்னன்னு தெளிவா பார்ப்போம். So available carbohydrate பொறுத்த வரைக்கும் எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் வந்து இந்த சீரியல்ஸ், லெக்யூம்ஸ், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், பொட்டேட்டோ, அந்த ரூட் வெஜிடபிள்ஸ், ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ், இதுலலாம் வந்து இந்த அவைலபிள் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அவைலபிள் கார்போஹைட்ரேட் எதுக்கு இது பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்மளோட ஸ்டொமக்ல டைஜஸ்ட் ஆக முடியும், டைஜஸ்ட் ஆகி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ the carbohydrate which is digested and converted into energy is called as available carbohydrate. So mostly available carbohydrates present in starch and simple carbohydrates in sugar, jaggery, fruits, honey, milk. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல இந்த available carbohydrates அதிகமா இருக்கும். Then as I said earlier, it is easily digested and absorbed by the body. So it is called available carbohydrates. Be clear, available carbohydrates அப்படின்னா it is easily digested in our body and it is utilized. So it is mostly present in starch and simple carbohydrates. Okay, so unavailable carbohydrates na அப்படியே opposite, available அப்படியே opposite, which is not at all digested in our body, digest ஆகாது. பட் அதோட யூஸ் என்ன, கார்போஹைட்ரேட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is mainly made of, இந்த கார்போஹைட்ரேட் வந்து மோஸ்ட்லி செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸால இருக்கும். மோஸ்ட்லி பிளான்ட் சோர்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடியது தான் இந்த அன்அவைலபிள் கார்போஹைட்ரேட்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டயட்ரி ஃபைபர். ஸோ இட் இஸ் நாட் டைஜஸ்டட் இன் அவர் பாடி and it will add bulk to the stool. இதுதான் இதோட மெயினான ஃபங்க்ஷன். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கீரை நிறைய சாப்பிடுங்க, அப்புறம் வந்து முழு தானியங்களாக சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம சொல்லுவோம். எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா அந்த முழு தானியங்கள், கீரைகள் அதுலலாம் பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் மோர் ஆஃப் ஃபைபர், நிறைய ஃபைபர் இருக்கும். ஸோ இந்த நார்ச்சத்துன்னு சொல்லுவோம்ல, இந்த நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை கம்மி பண்ணும். It will add bulk to the stool. Stool is nothing but a fecal matter. அந்த ஃபீக்கஸ்ல வந்து என்ன பண்ணும்னா ஒரு பல்க் ஆட் பண்றதுனால it will be easily eliminated, ஈஸியா நமக்கு வெளியில வந்துரும். Next thing, so it helps in defecation process. So defecation process help பண்றதுக்கு இந்த dietary fiber வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. So these are all the two types of carbohydrate, which is available carbohydrate
unavailable carbohydrate or dietary fiber. Okay, next வந்து functions of carbohydrate பார்க்க போறோம். இந்த carbohydrateோட மெயினான function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா it will gives us energy. It is a main source or primary source of energy. Next thing, it is spare protein. Spare protein அப்படின்னா என்ன மீனிங்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டீனோட ஃபங்க்ஷன் பாடி பில்டிங். ஓகே, அந்த பாடி பில்டிங் ஃபங்க்ஷன் அந்த புரோட்டீன் பார்த்து தானே ஆகணும். ஸோ அந்த வேலையை விட்டுட்டு இது எனர்ஜியா, அந்த புரோட்டீன் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜியா கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் வந்து மெயினா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் திங், dietary fiber increases the bulk in the stool and helps in defecation. இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி பல்க்ல ஸ்டூலோட பல்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டிஃபிகேஷன். ஸோ இன்னும் அடுத்து என்னன்னா எனர்ஜி. மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட் 1 கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இட் வில் ப்ரொவைட் அஸ் 4 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கிலோ கேலரிஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்ம பாடிக்கு எவ்வளோ எனர்ஜி தரும்? 4 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் டேக்கிங் 9 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹவு மச் கிலோ கேலரி இட் வில் ப்ரொவைட்? ஹவு யூ வில் கால்குலேட்? இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ 9 கிராம் இன்டூ 1 gram carbohydrate எவ்வளவு கொடுக்கும்? 4 kilo calories. So 9 into 4 it will provide us 36 kilocalories. இப்போ வந்து நம்ம சோர்சஸ் பார்க்க போறோம். மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட் நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? மோஸ்ட்லி சீரியல்ஸ், பல்சஸ். சீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சிறுதானியங்கள், அந்த கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குல்ல, குதிரைவாளி, இதெல்லாம் வந்து நமக்கு சீரியல்ஸ்க்கு கீழே வரும். பல்சஸ்க்கு கீழே மோஸ்ட்லி பருப்பு வகைகள், ராஜ்மா, தென் துவரம்பருப்பு, என்னென்ன பருப்பு இருக்கோ எல்லா பருப்பு வகைகளும் பல்சஸ் கீழே வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. தென் சீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைஸ் இஸ் த ரைஸ், வீட், அதுலேயும் ரொம்ப நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து வெஜிடபிள்ஸ்ல பார்த்தோம்னா ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ், மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய காய்கறிகள்ல வந்து மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட், பொட்டேட்டோ, பீட்ரூட் and so on. Next thing நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எதுல கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா sugar and jaggery. So that's all about carbohydrate. Next we are going to discuss about protein. So இந்த பிக்சர்ல நீங்க நிறைய படங்கள் பாக்குறீங்க. salmon, beef, soy, chicken, eggs, bananas, dry oatmeal, casein. So you can guess what is the nutrient present in these foods? Yes, it is protein. Okay, protein oda energy பொறுத்த வரைக்கும் நம்ம like the same of carbohydrate 1 gram of protein நம்ம எடுத்துக்கிட்டோம்னா it will provide us 4 kilocalorie of energy. கார்போஹைட்ரேட்க்கும் புரோட்டீனுக்கும் the same தான். 1 gram protein 1 gram carbohydrate நீங்க எடுத்தீங்கன்னா it will gives us 4 kilocalories of energy. So அதேதான் 1 gram protein 4 kilocalories energy. Okay, இந்த புரோட்டீன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்க காமனா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் a smaller units known as amino acids. Okay, அமினோ ஆசிட்ஸ், நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு நியூட்ரியன்ட் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய சின்ன சின்ன காம்பவுண்ட் சேர்ந்தாதான் ஒரு பெரிய காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். This is chemistry. Likewise, a number of amino acid will made a protein. So protein are made up of a smaller unit known as amino acids. சின்ன சின்ன amino acids எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு protein. So இந்த amino acids பொறுத்த வரைக்கும் there are two types of amino acids. ஒன்று வந்து non essential amino acid, essential amino acid. மொத்தம் அமினோ ஆசிட் நமக்கு 22 அமினோ ஆசிட் இருக்கு. இதுல 14 வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், 8 வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ இந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னா என்ன, எசென்ஷியல் அமினோ ஆசிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this non-essential amino acid, these amino acid can be synthesized in our body. நம்ம பாடியே என்ன பண்ணும்னா இந்த 14 non-essential amino acid உற்பத்தி செய்யும். Okay, so it may not be taken through diet மூலமா இதை எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. But these 8 essential amino acid which cannot be synthesized or which cannot be manufactured in our body, so it must be taken through diet. So இந்த டயட்ல எடுத்தா மட்டும்தான் இந்த 8 அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனோட முக்கியமான வேலை என்ன? ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரோட்டீன் வில் கிவ் அஸ் எனர்ஜி. ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து இட் வில் ரிப்பேர், மெயின்டைன் டிஷ்யூஸ், growth. அதாவது ஒரு டிஷ்யூ நம்ம உடம்புல வந்து ஒரு செல் குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் அஸ் டிஷ்யூ. இந்த டிஷ்யூ வந்து வளர்றதுக்கு, அதை மெயின்டைன் பண்றதுக்கு, இல்லை ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அதை ரிப்பேர் பண்றதுனாலும் எது நமக்கு தேவை? புரோட்டீன் தான் தேவை. ஓகே, இது வந்து இதோட மெயினான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் திங், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், ஆன்டிபாடி, ஹீமோகுளோபின், இது எல்லாமே நமக்கு என்னன்னா புரோட்டீனால செய்யப்பட்டிருக்குது. இப்போ ஹீமோகுளோபின் இருக்குல்ல, இதுல ஹீம் அப்படின்றது அயன், குளோபின் அப்படின்றது புரோட்டீன். ஸோ ஒரு புரோட்டீனும் அயனும் சேர்ந்தாதான் நமக்கு ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் தான் நம்ம ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது குறைபாடு இருந்துச்சுன்னா இட் மே காஸ் மெனி டிசீஸ் கால்ட் அனீமியா. ஸோ இந்த அனீமியா வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு அயன் மட்டும் தேவையா? நோ, வித் அயன் வி ஹாவ் டு டேக் சம் ப்ரோட்டீன். ஸோ இந்த அயனும் ப்ரோட்டீனும் சேர்ந்தது தான் ஹீமோகுளோபின். இதே மாதிரி என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டீனால தான் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் திங், நெக்ஸ்ட் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் பிளட் கிளாட்டிங். நம்ம பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் திங், சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ மெயின் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து அனிமல் ப்ரோட்டீன் பிரிப்போம், இன்னொன்று பிளான்ட் ப்ரோட்டீன் பிரிப்போம். ஸோ இந்த அனிமல் ப்ரோட்டீன், அனிமல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபுட்ல, அனிமல்லேருந்து வரக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாம் அனிமல் ப்ரோட்டீன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், அந்த பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீனை நம்ம பிளான்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ப்ரோட்டீன் எதுல இருக்குன்னா மீட்னா சிக்கன், பீஃப், மட்டன், தென் ஃபிஷ், இதுலேருந்து இருக்கக்கூடியது மீட். ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க்ல மட்டும் இல்லை, மில்க்னா கர்டு, பன்னீர், யோகர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியது மில்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன். தென் பல்சஸ் ஆல்சோ வில் ப்ரொவைட் அஸ் ப்ரோட்டீன். பருப்பு வகைகள்லையும் நமக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்குது. ஸோ சீரியல்ஸ், நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் விச் ஆல்சோ ப்ரொவைட் சம் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ as I said earlier, amino acid is classified into animal protein, plant protein. So animal protein, plant protein எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, mostly it is based on the amino acids present. இப்போ animal protein பொறுத்த வரைக்கும் a protein which contains mostly எல்லா amino acidsம் வந்து animal proteinல இருக்கும். ஆனா plant protein பொறுத்த வரைக்கும் எல்லா அமினோ ஆசிட்ஸும் அந்த ப்ரோட்டீன், அந்த பிளான்ட் சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்காது. அதனால இந்த அனிமல் ப்ரோட்டீனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீனை இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே அந்த அனிமல் ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்கும். பட் பிளான்ட் ப்ரோட்டீன் will lack some essential amino acids. Okay. ஸோ எப்படி நம்ம இப்போ வெஜிடேரியனாக இருக்கோம், ஸோ எல்லா ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணலான்னீங்கன்னா, எல்லா அமினோ ஆசிட்ஸும் ஒரு ஒரு வெஜிடபிளில் இருக்காதுன்னு நம்ம பார்த்தோம், எசென்ஷியல் அமினோ ஆசிடும். பட் காம்பினேஷன் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பருப்பு இல்லை சீரியல் அண்ட் பல்சஸ் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வெஜிடபிள் ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது இட் வில் ப்ரொவைட் அ குட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் இட் இஸ் யூட்டிலைஸ்டு பை அவர் பாடி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இன்னொன்று என்ன பார்க்க போறோம்னா, ப்ரோட்டீன்ஸ் ஆர் எனர்ஜி ப்ரொவைடர்ஸ் இஃப் கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஆர் எக்ஸாஸ்டட். இப்போ கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடல, ஃபேட்டும் சாப்பிடல, கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நம்ம பாடியில் உள்ள ஃபேட் எல்லாம் யூஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது ப்ரோட்டீன் என்ன பண்ணும், நமக்கு எனர்ஜி கொடுக்கும். நெக்ஸ்ட் திங், when the body does not get enough carbohydrate or fat to meet its energy needs, proteins are broken down to supply these calories. So அந்த மேல உள்ள பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸை வந்து எனர்ஜி நீட்ஸ் வந்து எனர்ஜி வந்து பத்தலை நம்ம பாடிக்கு அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து ப்ரோக் ஆகி என்ன பண்ணணும்னா நமக்கு கேலரிஸ் கொடுக்கும். When protein are used for energy, they are not available for other vital function. ஏன்னா ப்ரோட்டீனுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. ஸோ ப்ரோட்டீன் பாடி பில்டிங் பண்ணும், டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் திங், இந்த ஹார்மோன்ஸு, என்சைம்ஸ், ஆன்டிபாடிஸ் எல்லாமே ப்ரோட்டீன் தான். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீனோட வைட்டல் ஃபங்க்ஷன். ஆனால் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்காம கார்போஹைட்ரேட், ஃபேட் எடுத்துக்காம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் வந்து எனர்ஜி கொடுக்க போயிடுச்சுன்னா
அப்போ இந்த ரிப்பேரிங் டிஷ்யூஸ், இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்றது, இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பா? So it will cause some issues. Okay, so in this it is a small activity. So in this activity you have to name some of the dishes which is combination of two different sources of protein. For example, இப்போ வந்து ஒரு பாயாசம் எடுத்துக்கோங்க. பாயாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it contains some cereals and milk அதில் ஆட் பண்ணுறோம். அப்படிங்கும் போது milk also contains protein which is from animal source, and pulses or anything we are adding to that payasam, it contains some plant protein. So இந்த மாதிரி combination of proteins mix பண்ண ஒரு food items நீங்க வந்து இந்த இந்த check boxல நீங்க வந்து fill பண்ணணும். Next thing, protein sources. என்ன dish நீங்க வந்து prepare பண்றீங்க, அதுல உள்ள protein source, எதுல இருந்து உங்களுக்கு protein அதுல கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க எழுதணும். Okay, so இது எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் clear ஆகணும் அப்படின்றதுக்காக. So next நம்ம பார்க்க போறது dietary fats and oils. So fat பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ கிலோ கேலரிஸ் கொடுக்கும்னா 1 gram fat எடுத்துக்கிட்டோம்னா it will gives us 9 கிலோ கேலரிஸ். ஸோ இருக்கிறதுலே எனர்ஜி அதிகமாக கொடுக்கறது எது? ஃபேட் தான். So fat, a concentrated source of energy in our diet. So நிறைய எனர்ஜி கொடுக்கறது எது? ஃபேட் தான். So next thing, fat are made up of small units called fatty acids. So எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நியூட்ரியன்ட் இருந்துச்சுன்னா அதில் சின்ன சின்ன ஸ்மாலர் யூனிட் சேர்ந்தது தான் ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டார்ச்லாம் சேர்ந்தது தான் கார்போஹைட்ரேட் அப்படின்னா, நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது ப்ரோட்டீன். அதே மாதிரி நிறைய ஃபேட்டி ஆசிட் சேர்ந்தது தான் ஃபேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங், த நேச்சர் ஆஃப் ஃபேட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ப்ரெசன்ட். ஒரு ஃபேட்டோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அதில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஃபேட்டோட நேச்சர் வந்து இருக்கும். ஸோ ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேட், ஆயில் ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபேட்டுனா என்ன, ஆயில்னா என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் எந்த இதெல்லாம் கெட்டியாக இருக்கோ இட் இஸ் ஃபேட், எது லிக்விடாக இருக்கோ தட் இஸ் ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கீ எடுத்துக்கோங்க. கீ வந்து ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? இட் இஸ் மோர் ஆஃப் லைக் சாலிட். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபேட். ஸோ ஆயில் எப்படி இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில்? ஒரு வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க, அது ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? லிக்விடாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆயில். ஸோ இதுதான் ஃபேட்டுக்கும் ஆயிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ யுவர் ஆக்டிவிட்டிஸ் வாட் டு டூ இஸ் have to list some of the fats and oils that is used in your home. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சில ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் வந்து நீங்கள் பிரித்து எழுதணும். ஓகே, ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கும். ஒன்று சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் பேட் கொலஸ்ட்ரால். மோஸ்ட்லி எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான ஃபேட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பட்டரு, டைரி ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் கெட்டியாக தானே இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடியது சேச்சுரேட்டட் ஃபேட். அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் குட் கொலஸ்ட்ரால். இது மோஸ்ட்லி ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும். வெஜிடபிள் ஆயில்ஸ், பாம் ஆயில், தென் சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கக்கூடிய ஆயிலில் இருக்கக்கூடியது தான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட் இஸ் பேட் கொலஸ்ட்ரால், தென் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இஸ் குட் கொலஸ்ட்ரால். சேச்சுரேட்டட் ஃபேட்டுக்கு எக்ஸாம்பிள் which are all the fats which is present which is solid in room temperature is saturated fat, liquid at room temperature is unsaturated fat. That's all. So functions of fat and oils. Fat and oil functions enna? So it will also provide some energy. So it is a concentrated source of energy or a reserve source of energy. Then it will reduce the use of protein for energy use. So protein carbohydrate la idhe functions irukum, protein la idhe function irukum. Protein வந்து எனர்ஜி கொடுக்காம அது ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன் அது பார்க்கறதுக்கு ஃபேட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், இட் கேரி ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஇகே, விட்டமின் ஏடிஇகே, இந்த 4 தான் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். இந்த 4 ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸையும் கேரி பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஃபேட் தான். ஏன்னா இந்த விட்டமின்ஸ் வந்து ஃபேட்ல மட்டும்தான் கரையும். ஸோ ஃபேட்ல கரைஞ்சி தான் அது மற்ற எந்த இடத்துக்கு அது தேவையோ, எந்த செல்லுக்கு அது தேவையோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஃபேட் இஸ் எசென்ஷியல் ஃபார் கேரிங்
fat soluble vitamins. Next thing, maintain body temperature. So body temperature எப்படி maintain பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for example, இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, if a lean person, இப்போ வந்து ரெண்டு பேர் they are going to a hill station. இட் மே பி ஊட்டி வச்சுக்கோங்க. அங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பெர்சன் போறாங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப லீனா இருக்காங்க. ஒருத்தவங்க நல்ல ஃபேட்டா இருக்காங்க. ஓகே. சோ யாரால அந்த குளிர தாங்க முடியும்? கண்டிப்பா அந்த ஃபேட்டா இருக்க பெர்சனால தான் அந்த குளிர தாங்க முடியும். ஒல்லியா இருக்க பெர்சன் தாங்க முடியாது. The reason behind this, a fat person have more reserve source of fat. Fat வந்து உங்க பாடியில நிறைய இருக்கிறதுனால it will maintain their body temperature. So இந்த lean personக்கு வந்து fat source வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களால அந்த குளிரை வந்து என்ன பண்ண முடியாது, தாங்கிக்க முடியாது. So fat என்ன பண்ணும், நம்மளோட பாடியோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் திங், cushion to organs. இப்போ நம்ம பாடிக்குள்ள நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, கிட்னி, லங்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆர்கன்ஸை சுற்றி ஃபேட் வந்து கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகும்போது, ரொம்ப இல்லை ஓரளவு அக்யூமுலேட் ஆகும்போது அந்த ஃபேட் என்ன பண்ணும்னா அந்த ஆர்கனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபேட் வந்து அந்த ஆர்கனை வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் ப்ரொடெக்ட் தட் ஆர்கன் ஃப்ரம் டேமேஜ். தென் growth ஆஃப் டிஷ்யூ growthக்கும் ஃபேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் திங், சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் குக்கிங் ஆயிலில் வந்து ஃபேட் இருக்கும். நெக்ஸ்ட் திங், ஆயில் சீட்ஸ், நட்ஸ், தென் மீட் கண்டெய்ன்ஸ் மோர் ஆஃப் saturated fat. Then milkல வந்து fat வந்து இருக்கு. These are all the main source of fat. Next thing, how fat makes food delicious. ஒரு ஃபுட்டை வந்து fat எப்படி delicious ஆகுது? இப்போ நார்மலாக நமக்கு ஃபுட்டு சிக்கன் கிரேவி எடுத்துக்கோங்க, சிக்கன் ஃப்ரை எடுத்துக்கோங்க. நமக்கு எது ரொம்ப ஈர்ப்பா இருக்கும்? சிக்கன் ஃப்ரை. ஸோ அதுக்கு ரீசன் என்ன? ஃபேட் will create a good flavor in that food. நல்ல ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். அதே சமயம் it will also give a good texture அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சரை வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இதனால ஃபுட் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுட்டில் வந்து ஃபேட் நம்ம சேர்க்கும் போது இட் வில் மேக் தி ஃபுட் மோர் டேஸ்டியர். ஃபுட்டை வந்து இன்னும் நல்ல டேஸ்டாக காட்டிக்கிருக்கும். நெக்ஸ்ட் திங், இட் வில் ஆல்சோ acts as a satiety அப்படின்னா ஒரு பசி வந்து உங்களுக்கு தெரியாது ரொம்ப நேரத்துக்கு. ஏன்னா ஃபேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. ரொம்ப நேரம் நம்மளோட ஸ்டொமக்ல இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப நேரம் ஒரு ஃபுல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா ஃபேட் ரிச்சான ஒரு டயட் நீங்க எடுத்துக்கிறீங்க, காலையிலயும் மதியமும் எப்பயும் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. எதனால அப்படின்னா இட் வில் நாட் ஈஸிலி கன்வெர்டட் இன்டு எனர்ஜியை சீக்கிரம் கன்வெர்ட் ஆகாது. அதே மாதிரி ஒரு ஃபுல்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் satiety. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் மேக்ரோநியூட்ரியன்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட். இதோட ஃபுட் சோர்ஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஸோ ஐ திங்க் it is clear for you all. So in the next video, inshallah, we can see about micronutrients. What are all the different micronutrients? What are all the functions? What are all the food sources? So இதை பற்றி நம்ம next video inshallah பார்க்கலாம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.